சிறை இந்த படம் நல்லா இருக்குன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. வணக்கம்டா எர்த்து மக்களே. இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம பார்த்து அழுத்து போன சினிமாக்களால் ஏற்பட்ட விரக்தியில அது எப்படி ஒரு படம் முழுக்க நல்லா இருக்கும், ஏதாவது ஓட்ட ஓட்டத்தில் இல்லாமலா இருக்கும் அப்படின்ற டவுட்டோட தான் போய் உட்கார்ந்தேன். ஆனா அதையெல்லாம் இந்த படம் மொத்தமாவே பொய்யாக்குச்சு. முக்கியமா இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன் ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்க்கணும்னா எந்த படமா இருந்தாலும் ஓப்பனிங் பண்ணும்போது ஒரு இன்ட்ரிகிங்கான சீன்ல தான் ஆரம்பிக்கணும். இந்த படத்துலயும் அப்படி ஒரு பயங்கரமான சீன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்சி திரையில வந்த உடனே போனை நோண்டிக்கிட்டு இருந்தவங்க பூரா டப்பு டப்பு டப்புன்னு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்தான். அந்த அட்டென்ஷன் தான் ஒரு நல்ல காட்சியோட ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற பலன். இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஆக்டிங், மேக்கிங், டிரெக்ஷன், மியூசிக், வசனங்கள்னு என்னென்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த படத்துக்கு ப்ரெஷ் ஷோ போட்டதுனால இந்த படத்துக்கு எல்லா ரிவ்யூவர்ஸும் சீக்கிரமே கூட ரிவ்யூ போட்டாங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய வில்லன்கள், முதல்ல சிஸ்டம், அது எப்படி அது சௌரியத்துக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல சிக்கிக்கிட்டு அப்பாவி மக்கள் படாத பாடுபடுறாங்க. அப்பாவி மக்கள் மட்டும் இல்ல, சிஸ்டம்குள்ள வேலை பார்க்குற போலீஸ், ஜட்ஜுன்னு போனவன் வந்தவன் எல்லாருமே அதுக்குள்ள பாடுபடுறான். இன்னொரு பக்கம் இந்த மைனாரிட்டியா இருக்க கம்யூனிட்டிகளுக்கு எதிராக இந்த மெஜாரிட்டியா இருக்க கம்யூனிட்டிகள் செய்யக்கூடிய அட்டூழியம் இருக்குல்ல, இதுக்கு நீங்க யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியிலையும் அதிகாரத்திலே இருந்தாலும் நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியாது. மொத்தமாக ஒரு சமூகத்தின் மீது ஒரு களங்கத்தை வைக்கும் பொழுது, ஒரு பழியை சுமத்தும் பொழுது, அதை எண்ணிக்கையிலையும் அதிகாரத்திலையும் அதிகமா இருக்கவங்க கூட எதிர்த்து சண்டை போட்டு பொய் நிரூபிக்கிறதுக்கு பல தலைமுறைகள் பல பேர் சேர்ந்து போராட வேண்டியது இருக்கு. அப்ப மைனாரிட்டியா இருக்கிறவன் நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எந்த செயலும் செய்ய தேவையில்லை, எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஒருத்தனுடைய பிறப்பால், அவன் பின்பற்றக்கூடிய மதத்தால், அவனை பார்த்தவனே, அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே பேரை கேள்விப்பட்டவனே ஒருத்தனை ஜட்ஜ் பண்றது இருக்குல்ல, இந்த கொடூர செயலை நம்ம எல்லாருமே செஞ்சிருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமையில செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம குற்றமற்றவர் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல், சிந்திக்கக்கூடிய சிந்தனை, பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னொருத்தனை பாதிக்கும்னு தெரிஞ்சுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே ஒரு குற்றம் தான். இன்னொரு முக்கியமான வில்லன் இந்த ஆதிக்க மனநிலை. சாதியினாலோ அதிகாரத்தினாலோ இல்ல நம்ம எண்ணிக்கையில அதிகமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலோ ஒரு மனிதனுக்கு உருவாகிற ஆதிக்க மனநிலை இருக்கு இல்லையா. ஒரு போலீஸ்காரன் தான் போலீஸ்காரனா இருக்கிறதுனாலே பப்ளிக்ல ஒருத்தன் தன்னை முறைச்சு பார்க்க கூடாது, தனக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான்ல. அதிகாரம் படைச்ச ஒரு ஜட்ஜு என்னதான் சட்டத்துக்காக வேலை பார்க்கறவனா இருந்தாலும் போலீஸ்காரனே தன்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இது போன்ற மனநிலைகள். அப்புறம் கூட்டமா வாழ்றதுனாலே தன்னை யாரும் எதுவும் செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி மைனாரிட்டியா இருக்க ஒருத்தனை, கூட்டமா இருக்கிற ஒருத்தன் என்ன வேணாலும் செய்யலாம், இவனுடைய கட்டுப்பாடிலும் இவனுடைய அதிகாரத்திலும் இவனோட இஷ்டம் போலதான் அவன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. எவனாவது ஒருத்தன் அவனுக்கு கீழே இருக்கணும், அப்பதான் அவனுக்கு தூக்கம் வரும். ஆங்கிலத்துல யாரோ ஒரு எழுத்தாளர் சொல்லியிருப்பான், மனுஷன் பெருமைப்படுறதுக்கு மட்டும்தான் 10 பைசா செலவு பண்ண தேவையில்லை, உழைக்க தேவையில்லை. வீட்டை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும்னா அதுக்கு ஏகப்பட்ட உழைப்பு போடணும். சும்மா இருக்கிறவன் சும்மாவே பெருமைப்பட்டுக்கலாம். ஊர்ல குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு தண்டச்சோறு தின்னுட்டு நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, எல்லாரோட எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு சுத்துற, தனியா இருக்கும் போது ராத்திரி 2 மணிக்கு வெளியே போய் ஒண்ணு கூட அடிக்க மாட்டாங்க இருட்டுல. ஆனா கூட்டமா இருக்கும் பொழுது இவன் ரேப் பண்றான், திருடுறான், கலவரம் பண்றான், கொலை பண்றான், என்னென்னமோ பண்றாங்க. இந்த மாதிரி மனநிலை உள்ள ஒரு கதாபாத்திரத்தை வச்சு அவனை படம் ஃபுல்லா அடிக்கடி அசிங்கப்படுத்தினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே ஒரு குரூப் வரும், நாங்க என்ன எல்லாரும் அப்படி இருக்கோம், நாங்க அண்ணன் தம்பியா பழகலையா, ஒன்னா மண்ணா வாழலையா அப்படின்னு சொல்லுவானுங்க. இவனுக்கு இன்க்ளூசிவ்னஸ்குள்ள உத்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சபார்டினேஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவன் சரிசமா பழங்குவான், அண்ணன் தம்பியா பாக்குறேம்மா, ஆனா அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இவன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். அவனை மீறி இவன் எதுவும் செஞ்சிடக்கூடாது. இது எப்படி இன்க்ளூசிவ்னஸ் ஆகும்? ஒருத்தன் நேரடியா இன்னொருத்த மேல வெறுப்பை உமிழ்றான், எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னா அந்த மாதிரியான வில்லன்களை நம்ம ஈஸியா கை காட்டி கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்துல கூடவே இருப்பான், அண்ணன் தம்பியா பழகுறேம்மா, அவனையும் நம்ம ஒன்னா மண்ணா தானே வச்சிருக்கோம் அப்படின்பா. ஆனா அவன் இவனை மீறி ஏதாவது செய்ய போறான், அவன் இஷ்டத்துக்கு வாழ போறான் அப்படின்னா அங்க இவன் அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிருவான். சரி, முதல் கட்ட வில்லன்களை இந்த படத்துல காட்டிட்டாங்க. அடுத்தடுத்து இந்த 2ஆம் கட்ட வில்லன்களை பத்தியும் ஏதாவது ஒரு படம் காட்டும்னு நான் நம்புறேன். எல்லாம் சரியா இருந்தாலும் வழக்கம் போல ஒரு குறையை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த குறையை பதிவு பண்ணாம விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால சொல்ல முடியும், பலரால சொல்ல முடியாது, அதனாலேயே சொல்றேன். இந்த படம் வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞனை பத்தினது. என்னதான் இவங்க அவனுக்கு ஆதரவாக ஒரு படம் எடுத்தாலும் அதுல நான் ஒரு சின்ன பிரச்சனையை கவனிக்கிறேன். இந்த பிரச்சனையை இஸ்லாமியர்களால கை காட்டி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கான்டெக்ட் என்னன்னா, ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பையனும் கோவிலுக்கு போற ஒரு பொண்ணும் காதலிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு காட்சியில இந்த பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்படுறான். அப்ப அந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த அந்த பையனையும் உள்ள கூட்டிட்டு போய் சாமி கும்பிட வச்சு அவன் நெத்தியில ஒரு பொட்டை வச்சு விடுறாங்க. இந்த சீனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இதே மாதிரி ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை கல்யாணம் பண்றதுக்காக சுன்னத் பண்ணா அப்படின்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா, இந்து மதத்தை சேர்ந்தவங்களா ஏன் அதை மாறாம உங்களால அவங்க கல்யாணம் பண்ண முடியாதா, அப்படியே ஏத்துக்க முடியாதா, கன்வர்ஷன் பண்றீங்களான்னு கால் மூணு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்க எல்லாருமே இப்படித்தான், நம்ம ஆளுகளை பூரா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்றாங்க, இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்றாங்க, ஏன் அப்படி அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஆனா இந்த படத்துல இந்த சீனை ஏன் அவாய்ட் பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன்னா, பாபர் மசூதி தீர்ப்பு வரும்பொழுது இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய இந்தியர்கள் இந்த தீர்ப்பை நாங்க அமைதியா ஏத்துக்கிறோம்னு எப்படி சொன்னாங்களோ, ஒருவேளை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காட்சியில் சின்ன மாற்று கருத்து இருந்தாலோ அதை
தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்து கூட வெளியே வைக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த படத்துல வந்த இந்த காட்சி வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் பார்த்த இஸ்லாமிய சமூகத்தை சேராதவர்கள் யாரையுமே இந்த காட்சி அசௌகரியப்படுத்துமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மதத்தை தீவிரமா ஃபாலோ பண்ற யாராவது ஒருத்தரை கண்டிப்பா இது அசௌகரியப்படுத்தும். இந்த மெஜாரிட்டேரியன் மனநிலைக்கு எதிராக எடுக்கப்படுற ஒரு படத்துல ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியோட நிலைமையை இன்னும் கொஞ்சம் அக்கறையா கவனிச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல ஒரு தனி மனிதன் தான் விருப்பப்படி அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய ஆலயத்துக்குள் நுழைவதற்கோ அந்த வழிபாட்டு முறையில் கலந்து கொள்வதற்கோ அவனுக்கு முழு உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஏற்கிறேன். இப்போ நான் இருக்கிற மாதிரியே எல்லாரும் ஏற்றுக்கணும், எல்லாருக்கும் இந்த டாலரன்ஸ் வரணுங்கிறது தான் நம்மளோட ஆசையாக இருந்தாலும் ரிலீஜியஸ் டாலரன்ஸுங்கிறது ஒரு தனி மனிதனோ இல்லை ஒரு மதமோ தானாகவே முன் வந்து ஏற்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மதத்தை சேர்ந்தவன் இன்னொரு மதத்துக்காரன் மேலே திணிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட எழுத்தாளர், இயக்குனர், ப்ரொடியூசர், நடிகர்னு பெரும்பான்மையினர் வந்து இஸ்லாமியர் அல்லாதவராக இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு காட்சி வந்து ஒரு தனி மனிதனின் ஏற்பா பார்க்க முடியல. இதே போன்ற டாலரன்ஸோட அவங்க ஏத்துக்கிறாங்களா, இல்ல எங்களால் இப்போ பேச முடியாத நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற மனநிலையில அவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. என்னவா இருந்தாலும் இந்த படம் சொல்லக்கூடிய மேன்மையான கருத்துக்களுக்காக இந்த காட்சியெல்லாம் அவங்க கடந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான குதர்க்கமான பார்வைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள சென்ட்ரல் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.